வெல்கம் டு ஆர்ஜிஆர் ஃபேமிலி மக்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் ஊர் திருவிழா, மாதா கோயில் திருவிழா தான் பார்க்க போகிறீங்க. ஆமாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, நம்ம வந்து நைட்டு 10:30 மணிக்கு திருவிழா கிளம்புறோம். எங்கே கிளம்புறோம்? கிளம்புமா ஒரு ஜூட் சொல்லுங்கள். 10 வருஷம் கழித்து ஃபஸ்ட் டைம் வரீங்க இந்த திருவிழா. என்ன ஃபீல் பண்ணுறீங்க? பார்க்கலாம் ஃபீல் பண்ணேன். விருப்பமே இல்லாமல் ஒரு வருஷமும் வராமல் ஃபீல் பண்ணேன். இந்த வருஷம் மட்டும் வரீங்களே, ஏன்? பாவம், நீங்கள் வர நேரம் பாருங்கள், 2 கிலோமீட்டர் நடக்கணும். லீலு ஸ்லிப்பர்லாம் எவ்வளோ கேட்டிங்களா? சும்மா கேட்டு பாருங்க. எஸ், அப்படியே போயிட்டே இருக்கும்போது நிறைய கடை தெருங்க இருந்தது. என்னுடைய ஃபேவரட்டான ஒரு பிளேஸ்னால் அது இதுதான். சட்டி கடாய் எல்லாமே வந்து மண் சட்டி, மண் கடாய் பிளாக்லேயும் இருந்தது, அண்டு நம்ம நார்மல் சட்டி கலர்லேயும் இருந்துச்சு. ஆனால் நான் என்னென்னா, வருஷம் பார்ப்பேன், வாங்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு பயம், நம்ம வாங்கிட்டு போய் செய்யும்போது உடஞ்சிச்சின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது. அதனால் மட்டும் பார்த்துட்டே இருப்பேன், விலை கேட்பேன், கம்மலும் வந்துடுவேன். ஸோ அந்த மாதிரி நிறைய கடைகள் பார்த்தோம். அந்த ஜாடிலாம் பார்த்தோம். அப்புறம் வந்து நிறைய கப்ஸு, பிளேட்ஸு, அருவாமனை, அப்புறம் வந்து இந்த பொம்மை, இது எல்லாமே வந்து நாங்கள் பார்த்தோம். லாஸ்ட்டாக வந்து ரிட்டன் வரும்போது வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு வரும்போது ஒரு சில ஐட்டம்ஸ் வாங்கினோம். உண்மையாகவே நம்பணும் நீங்கள், நாங்கள் வாங்கினோம் அப்படிங்கிறது. அதை வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக வீடியோவில் காட்டுறேன். ஸோ நிறைய கடைகள் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக க்ரௌடும் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் வந்து நடந்து போனோம். மெட்ரோ ஒர்க் நடக்கிறதுனால நாங்கள் மூலக்கல்லே எங்களோட பைக்கை போட்டுட்டு அங்கேருந்து நடந்தே தான் போனோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் மேலே இருக்கும். எல்லாமே வந்து நிறைய கடைகள் இருந்தது, நிறைய ஷாப்ஸ். இந்த வாட்டி கூட்டமுமே வந்து நிறைய கூட்டம்லாம் இருந்துச்சு. போக போக வீடியோ எடுக்கவே முடியல, அந்தளவுக்கு கூட்டம் வந்து இருந்துச்சு. இதெல்லாம் வந்து அயன் கடாய்ஸ் பார்த்துருப்பீங்க. அண்டு வந்து இந்த கைக்கு போடுற பேண்டு, அப்புறம் வந்து கொலுசு, இதெல்லாம் வந்து இந்த இவங்கக்கிட்ட ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த கடை, அந்த ஷாப்ஸ் எல்லாம் இருந்தது. நிறைய வெரைட்டிஸில் ஜிகுன்னு வச்சுருந்தாங்க நிறைய. அதெல்லாம் பார்த்துட்டே அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருந்தோம். க்ரௌடு வர 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 என்ன ஆயிடுச்சுன்னா, பாப்பாவால் நடக்கவும் முடியல, மூச்சும் விட முடியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து க்ரௌடு. அதெல்லாம் தாண்டி வந்து நாங்கள் உள்ளே போனோம், என்ஜாய் பண்ணோம். அதையும் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்ப்பீங்க கண்டிப்பாக. பேக் பார்க்கலாமா? ஸோ அப்படியே எல்லா பேக்ஸும் பார்க்கும்போது நடுவில் என் பொண்ணு வந்து நின்ட்டா. என்னென்னு பார்த்தா அவளோட கிளாஸ்மேட்டை அவள் மீட் பண்ணியிருந்தா. ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து உள்ளே போக 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 அப்போ தான் எங்களுக்கு வந்து தெரிஞ்சுது, நம்மளை மாதிரி இந்த டைமுக்கு தூங்காமல் நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிறது. அந்த அந்த கிட்டத்தட்ட நான் வந்து இதை க்ராஸ் பண்ணும்போது 11:30 அப்படி இருக்கும். அந்த டைமுக்கும் வந்து நிறைய க்ரௌடு இருந்தாங்க. ஸோ அங்கே வந்து நிறைய பொருட்கள் வருஷம் விற்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பொருட்கள் விற்றுட்ருந்தது. இங்கே பார்ப்பீங்க, நிறைய மெட்ரோ ஒர்க் நடந்துட்டு இருந்தது. அண்ட் வந்து நாங்கள் நடக்கிறதுக்கு கீழே தான் வந்து எங்களுக்கு மெட்ரோ போயிட்டுருக்கு. ஸோ நாங்கள் மேலே நடந்து போயிட்டுருக்கோம். அவ்வளோ பேர் வந்து கீழே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் வந்து மேலே நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ இன்னும் எங்களுக்கு ஒரு 1.5 இயர்ஸில் வந்து மெட்ரோ கம்ப்ளீட் ஆகிடும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த ரோடே வேறு மாதிரி இருக்கும். மேபி நெக்ஸ்ட்டு திருவிழாக்குள்ளே கூட ரோடு வேறு மாதிரி மாறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, மெட்ரோலாம் வந்துட்டு. ஸோ க்ரௌடெல்லாம் தாண்டி போயிட்டு அங்கங்கே கொஞ்சம் கடைகளில் நின்று விலை கேட்டு பார்த்துட்ருந்தோம். கிண்டல் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும். ஸோ ஏன் அங்கங்கே நிற்கிற, இதெல்லாம் ஒரு சில பேர் வந்து ரெகுலராக அங்கே கடை போடுவாங்க. அந்த ஒரு சில பேரை வந்து அன்றைக்கி நான் பார்த்தேன். ரெகுலராக கடை போடுற அக்கா, அந்த உண்டியல் வச்சுருக்க அண்ணா, இவங்க எல்லோரும் வந்து ரெகுலராகவே இங்கே கடை போடுவாங்க. இங்கே ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் தான் வந்து இந்த இயர் வந்து எல்லா பொருளும் அப்படிங்கிற மாதிரி இந்த பொம்மை கடைகள்லாம் வச்சுருந்தாங்க. ஃபிக்ஸ்டு ப்ரைஸு. இது எந்த வருஷமும் நான் இந்த ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் பார்த்ததே கிடையாது.
அந்த ஃபிக்ஸ்டு 100 ருப்பீஸில் வந்து எல்லா பொம்மையும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அது எனக்கே பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன். அது ஆச்சரியமாக தான் இருந்தது. ஏன்னா ஒரு பொருள் ஒரு ரேட்டில் தான் எப்போயுமே விற்பாங்க. இந்த இயர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்டு நிறைய பொருள் இருந்தது. இந்த டைம் வந்து இந்த கருவாடு, சென்னாங்குண்ணி இதெல்லாமே வந்து அந்த கடைங்கள்லாமே எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருந்தது. ப்ளே ஜோனும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நிறைய இருந்த மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. நிறைய நம்ம இந்த பொருட்காட்சியில் பார்க்குற மாதிரி நிறைய கேம்ஸ் கடைலாம் வந்து இருந்தது. நம்ம டம்ளரில் அடிப்போம் இல்லையா, அது ஒரு வழியாக அப்படியே தள்ளி முள்ளி வந்து கர்த்தரை பார்த்து பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு அண்ட் அங்கேயுமே நிறைய க்ரௌடு, நிற்கக்கூட முடியல. இருந்தாலும் வந்து ஒரு சைடில் போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியில் வந்து நிறைய வந்து ஷாப்ஸ் எல்லாம் திருப்பியும் தாண்டி ஆப்போசிட் சைடில் போய் அந்த சைட்லேருந்து போகும்போது ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படின்ற ஆசையில் போயிட்டு அந்த ரோலர் ஐஸ்கிரீம் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி ரோலர் ஐஸ்கிரீம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்து ட்ரை பண்ணலான்ட்டு வாங்கினோம். ஒன்று வாங்கி என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டு பார்த்தாங்க, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னதுனால இன்னொன்று வாங்கினோம். ஸோ வாங்கி பசங்கள்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணாங்க. ருசிச்சு சாப்பிட்றாரு என் வீட்டுக்கார், என் பொண்ணு அதுக்கு மேலே. ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு என்னோடய ஃபேவரட் எப்போயுமே வந்து மிட் நைட்டில் பிரியாணி சாப்பிட்றது தான். ஸோ நான் பிறந்ததுலேருந்து இந்த திருவிழாவுக்கு வரேன். இது ஃபர்ஸ்ட் டைம் 31st இயர் நான் வந்து மிட் நைட்டில் இந்த திருவிழாவில் பிரியாணி சாப்பிட்றது. ஸோ வந்து பிரியாணி இன்றைக்கி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற ஆசையில் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட அடம் பிடிச்சி நம்ம இன்றைக்கி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி நாங்கள் அங்கேயே வந்து நிற்கிறதுக்கு இடம் இல்லை. ஆக்சுவலாக அவ்வளோ க்ரௌடு, அதுலேயும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஐயோ, நம்ம இது வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோன்ற ஒரு சந்தோஷமா, இல்லைன்னா வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறது, மிட் நைட்டில் சாப்பிட்றோன்ற சந்தோஷமா, இல்லை இந்த திருவிழா ஏன்னா ஒரு வாட்டியும் இந்த திருவிழாவில் வந்து நான் போவேன், அந்த ஸ்மெல் இருக்கும், பிரியாணி ஸ்மெல் இருக்கும். ஆனால் என்னால் சாப்பிட முடியாது, எங்கள் அம்மா விட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியே தான் இருக்கும். பட் இந்த டைம் வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு ஜாலியாக வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான், என் மாமியார், என் வீட்டுக்கார், நாங்கள் பசங்க 2 பேர் மட்டும் தான் சாப்பிட்டோம். எங்கள் மூத்தார், எங்கள் நாத்தனார் பொண்ணெல்லாம் சாப்பிடல. ஏன்னா அவங்க வந்து மிட் நைட்டில் சாப்பிட்டா ஜீரணம் ஆகாதான், அதனால். ஸோ நாங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி என்ன சொல்கிறது, இந்த காக்கா சாப்பாடு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி காக்கா சாப்பாடு கடிச்சிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டோம். நான், என் ஹஸ்பண்டு, என் பொண்ணு வந்து வேணான்னு சொன்னால், ஆனால் அவளும் வந்து நல்லா சாப்பிட்டா. ஸோ ஃபன்னாக என்ஜாய் பண்ணிவிட்டு பிரியாணியை வந்து மிட் நைட்டு கரெக்டாக ஒரு 12 மணி இருக்கும் இந்த பிரியாணி சாப்பிடும்போது. மிட் நைட்டு 12 மணிக்கு இந்த பிரியாணியை டேஸ்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அப்படியே கிளம்பி பசங்களை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம். அது என்ன இடம் அப்படின்னா, இந்த பிரியாணி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், பாருங்கள். எப்படி இருக்கு? அழகா காரமா இருக்குது. தண்ணி இருக்கு, சாப்பிடுப்பா ராஜேஷ். தண்ணி வச்சிருவாங்க. ரிவ்யூ. ஹலோ, ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் தான் பீஸ் தான் கம்மியாக இருந்துச்சு. அதான் கொஞ்சம் ஸோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு என் பொண்ணு வந்து ரொம்ப நேரமாக இந்த கேம் விளாடணும், என்னை அதாவது ஒரு ரைடுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாள். ஸோ அவள் வந்து அடிப்படாமல் அண்ட் ரொம்ப நேரம் கொஞ்சம் சேர்ந்து விளாடணும் அப்படின்றதுனால நான் அவளுக்கு வந்து அந்த அது பேர் எனக்கு சத்தியமாக தெரியாது, அந்த சறுக்கி விளாட்றாங்கல்ல பசங்க, விழாமல் இருக்க, அடிப்படாமல் இருக்க, அந்த கேமுக்கு போயிட்டு 2 பேருமே விளையாடினாங்க. ஸோ அது கொஞ்சம் ஃபன்னாக போச்சு. அதை நீங்களே வந்து பாருங்கள். நடுவில் வந்து ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இந்த ஸ்டோன் ஐஸ்கிரீம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரே ஒரு கேர்ள் தான் அவங்க கூட யாருமே இல்லை. நானும் தேடி பார்த்தேன் பேரண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்ட்டு, இல்லை, அவங்களே தான் இதை சேல் பண்ணுறாங்க. நைட் டைமில் தனியாக ஒரு கேர்ள் வந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம் சேல் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு அப்படியே பசங்களை தேடிகிட்டே போயிட்டு பசங்களுக்கு டிக்கெட் வாங்கிட்டு அவங்கள கூப்பிட்டு போயிட்டு
அந்த பிளேஸ்க்கு கூப்பிட்டு போயிட்டு நான் விட்டுட்டோம். பசங்க உள்ளே போயிட்டு செம்மையாக வந்து என்ன சொல்கிறது ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நடுவில் நான் என் நாத்தனா பொண்ணா சும்மா வெட்டியாக நின்றுட்டு இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு வேறு வழி இல்லை. சொல்லுங்க நீலோ, இந்த திருவிழாக்கு வந்ததுக்கு நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க? சொல்லுங்க ஜானு, எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க இந்த திருவிழாக்கு வந்ததில்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இது வரைக்கும் நான் பார்த்தது நிஜமா இந்த மாதிரி பார்க்குறீங்களா? இல்லை 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 இது ஃபஸ்ட் டைம் நான் இந்த இடத்துல இதை பார்க்குறது. கல்யாணம் ஆகி 10 வருஷத்தில் இவரே இப்போ தான் வராரு. எப்போ தம்பி இந்த கூட்டம் எப்படி இருந்தது சொல்லு. கூட்டம் நிறைய நல்லா இருக்கு, நிறைய இருக்கு. இது வந்து 50 ரூபாய். ஸோ அதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு என் பொண்ணு விளையாடுறது, பெரிய பொண்ணு விளையாடுறது எல்லாமே நீங்கள் இதில் பார்ப்பீங்க. கொஞ்சம் ஃபன்னாக தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு பயம், டொப்பு டொப்புன்னு பசங்களாம் விழுறாங்களே, தள்ளி விட்டுற போகிறாங்களோ அப்படின்னு சொல்கிற ஒரு பயம். ஸோ அதையும் தாண்டி 2 பேரும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த திருவிழா வந்து எங்களுக்கு ரொம்பவே நல்லா போச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் மிட் நைட்டில் நாங்கள் போவோம். எப்போயுமே ஈவினிங் 6 போயிட்டு ஒரு 10 o'clockலாம் வந்துடுவோம். பட் இது மிட் நைட்டில் போயிட்டு செமையாக ஃபன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு நாங்கள் வர்றதுக்கே எங்களுக்கு வந்து டைம் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1:30 இருக்கும் நாங்கள் வந்து வீட்டுக்கு ரீச் ஆகும்போது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்ஜிஆர் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஒரு மூஞ்சும் என்ன பாருங்க. கதை நைட் 1:30 இப்போ தான் வீட்டுக்கு போகிறோம். போன உடனே படுத்து தூங்கிட்டான். அப்படி ஒரு தூக்கம், அப்படி ஒரு தூக்கம். தேங்க்யூ மக்களே.